எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் முருகனின் ஆறுபடை வீடுகளான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலை பற்றி தாங்க பார்க்குறோம். பழனி அப்படிங்கிறது முருகனுடைய சிறப்புடைய கோயில்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு அரசின் இந்து சமநில அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இந்த கோயிலானது இயங்கு வருது. இது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து சுமார் 115 கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைஞ்சிருக்கு. இங்குள்ள முருகன் சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. முருகனது கோயில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்கு. இது முருகனோட ஆறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு VVCR முருகேச முதலியார் அப்படிங்கிறவங்க தேவஸ்தான கல்லூரிக்கு இலவச இடம், தங்கத்தேர், வைரவேல், தங்க மயில் வாகனம், விஞ்ச் மின் இழுப்பை வாகனம் ஆகியவற்றை நன்கொடையாக செய்து கொடுத்தாரு. ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைத்த ஞானப்பழத்தை சிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார். அப்பொழுது அதிலிருந்த உமையால் அந்த பழத்தை தன் குமரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிராமல் அதன் தனித்தன்மை போய்விடும் என சொல்லிட்டு மைந்தர்கள் 2 பேர்த்தையுமே பிள்ளைங்களை கூப்பிட்டு முருகனையும் விநாயகரையும் கூப்பிட்டு அதில் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப்பழம் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தை சுற்றி வந்தார். விநாயகனோ தன் பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கி கொண்டார். இப்படிங்கிறது பல பேத்துக்குமே நமக்கு தெரியுங்க. இதனால் ஏமாற்றம் அடைந்த முருகன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார். அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழனி என அழைக்கப்படுகிறது. பழனி மலை அங்கு வருவதற்கு உதவியவர் இடும்பவன். அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையையும் இடும்பு மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் சொல்லப்படுது. புராணங்களின் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனி. பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால பழனி என்ற பெயர் உருவானுச்சு. முருகனோட சிலை நவபாசனத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. நவபாசனம் எனப்படுகிறது 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்த்து இந்த நவபாசன சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுது. தற்பொழுது இந்த சிலையை சிறிது பழுதுபட்டுள்ளது. இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு, காலையில் விசுவரூப தரிசனம் காணும் அனைத்து அடியவர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது மிகச்சிறந்த மருந்தாக சொல்லப்படுது. இந்த வீடியோவில் நம்ம பழனி மலையை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போகர் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர்னு சொல்லலாங்க. இவர் நவபாஷண முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவல்னு சொல்லலாம். அகத்தியர் தன்னை நாடி வருவங்களுக்கு பஸ்பம், வில்வை போன்ற மருந்துகள் அளித்த நோயை குணப்படுத்தி வந்தார். போகரோ நவபாஷணம் கொண்டு செய்த வில்வெளி தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார். அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தாங்க. ஆனால் போகரோட மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தாங்க. இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலையை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வரவங்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தின்னு சொல்லலாங்க. கேரள மாநிலம் எலபத்த வீடு என்ற ஊரை சேர்ந்த அடியவர் ஒருவர் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்து வந்தார். மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டிருக்காங்க. மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வராங்க.
பழனி மலையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் என ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்பாக இருக்குங்க. பஞ்சாமிர்தம் மிகவும் இங்கே பிரசித்தி பெற்றதான ஒரு பிரசாதனே சொல்லலாம். தங்கத்தேர் வழிபாடு, காவடி சுமந்து அடியவர்கள் உச்சியை அடைவதற்கு 2 வழிகள் அமைச்சிருக்காங்க. யானை பாதை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும். நேர்பாதை இதை இறங்குவதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சாமி கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லலாங்க. இதுவே திருவாவினன்குடி 3ஆம் படை வீடு ஆகும். பலரால மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுகிறது. சங்ககால இலக்கியத்தில் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லுவது ஆவினன்குடியே ஆகும். இது மட்டும் இல்லாமல் பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல கம்பிவட ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால மீண்டும் ஒரு கம்பிவடம் மீளும் வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பழனிமலை கோவிலுக்கு செல்கிறவங்க மயில் மண்டபத்தில் கூத்தாடும் பிள்ளையாரை வணங்கி தொட்டியில் சிறிது தேங்காய் அடிக்கலாம். தீபஸ்தபம் வேல் கொடியுடன் ராஜகோபுரம் தொழுது தல விநாயகரோட முன் தோப்பு கரணமிட்டு விட்டு செல்வது ரொம்ப சிறந்தது. மலைக்கோயில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. ராஜகோபுரமும் இருபுறமும் நாயக்கர் மண்டபங்களும் 42 கல் தூண்களும் கொண்ட பாரமேல் மண்டபமும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க. கருவறை மீது தங்க விமானம் காட்சியளிக்கிறது. பழனி திருக்கோயிலில் 2 பிரகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. மலைபாதை வழியாக வருவோர் 2வது பிரகாரத்தை அடைவாங்க. இங்கிருந்து கோயிலுக்கு செல்லும் வழியில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய மணிக்கட்டு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இங்கு வல்லப விநாயகர் சந்நிதி, கொடிமரம், அக்னிகுண்டம், தங்கரத மண்டபம் ஆகியவை அமைச்சிருக்காங்க. மலைக்கோயில் கருவறையில் வலக்கையில் தண்டாயுதம் ஏந்தி இடக்கையை இடையில் அமர்த்தி ஞான தண்டாயுதபாணியாக மேற்கு நோக்கி கோவண கோலத்தில் காட்சி தராரு தண்டாயுதபாணி சுவாமி. ஸ்கந்த வடிவமான இது போகர் எனும் சித்தரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டது. பாதரசம், மதார்சிஸ், தானகம், லிங்கம், கந்தம், வீரம், பூரம், வெள்ளை மனோசிலை ஆகியவை நவபாஷணங்கள். திருமுருக பாஷணம், கார்முகில் பாஷணம், இந்திரகோப பாஷணம், குங்கும பாஷணம், இலவண பாஷணம், பவளப்புற்று பாஷணம், கௌரி பாஷணம், இரத்த பாஷணம், அஞ்சன பாஷணம் ஆகியவையே நவபாஷணங்கள் என்று சொல்லப்படுது. சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், தாரம், கெந்தி, ரத கற்பூரம், வெள்ளை பாஷணம், கௌரி பாஷணம், தொட்டி பாஷணம் ஆகியவை நவபாசனங்கள் எனப்படுது. நவபாசன கலவையை கல்லாக்குவது சித்து வேலை. இதை அறிந்தவர் அகத்தியர். அவரிடம் இருந்து கற்றவர் தான் போகர்னு சொல்லலாம். இந்த விக்கிரம் காற்று, நீர், எண்ணெய், தேன், நெய் ஆகியவற்றால் கரையாது. நெருப்பால் பாதிப்படையாது. தீராத நோய்களையும் தீர்த்து ஆயுளை அதிகரிக்க செய்யும் வல்லமை படைத்தது தான் நவபாஷணத்துக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. போகரின் உபாசன தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரைப்படி போகர் பழனி மலையில் தவம் இருந்தார். அவரோட தவத்துக்கு இறங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறை மற்றும் வழிபாடுகள் குறித்து சொல்லி மறைந்தார். அதன்படி தண்டாயுதபாணி வடிவை உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்பகிரகத்துக்குள் பிரதிஷ்டை செய்தார் போகர். நவபாஷணத்தால் ஆன மூலவர் விக்கிரத்தை அபிஷேகிக்கும் போது மேலிருந்து கீழாக தேய்ப்பார். ஏன்னா இந்த விக்கிரத்தின் மேற்பரப்பு கீழ் நோக்கிய நிலையில் செதிலாக உள்ளதே காரணம். மேல் நோக்கி தேய்த்தால் கைகள் ரணமாகும்னு சொல்லப்படுது. தினமுமே இரவுல முருகப்பெருமான் மேனி முழுவதுமே சந்தனம் பூசுகிறாங்க. மறுநாள் காலையில் இது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குறாங்க. இந்த சந்தனத்தை தொடர்ந்து 48 நாட்கள் அருந்தி வந்தால் பிணிகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுது. இவ்வாறு இரவில் திருக்காற்றப்பட்ட பின் மறுநாள் காலையில் பார்க்கும்போது இறைவனின் மேனி வியர்த்திருக்கும். அதை துணியால் ஒத்தி எடுத்து தீர்த்தமாக நமக்கு சிறப்பாக வழங்கப்பட்டு வராங்க.
இந்த வீடியோவில் நம்ம பழனி மலையை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கீழே ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ், தேங்க்யூ.